Hi, this is Brinda. Welcome to my channel. Special date paper 2 social science கான classes conduct பண்ணிட்டு இருக்கேன். Classes மட்டும் இல்லாம test batch conduct பண்ணிட்டு இருக்கேன். Test batch ஓட rate just 499 rupees. Test batchல join பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்ல and descriptionல இருக்கக்கூடிய Telegram groupல join பண்ணுங்க. Telegram group descriptionல என்னோட GPay நம்பர் இருக்கும். அந்த GPay நம்பருக்கு 499 rupees பே பண்ணிட்டு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிவிக்ஸ். ஆல்ரெடி சிவிக்ஸ்ல நம்ம 2 டாபிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சிவிக்ஸ் 3rd டாபிக் பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குடிமக்களும் குடியுரிமையும். இப்போ இந்தியான்ற ஒரு கண்ட்ரி இருக்குது, அதில் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் எப்படி வந்து கிடைக்குது, எந்தெந்த காரணங்கள் மூலமாக கிடைக்குது, அண்ட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு சிட்டிசன்ஷிப் அதாவது இந்திய குடிமகனாக ஒருத்தவங்க ஆகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, அண்ட் எப்போ வந்து அவங்களோட அந்த சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறாங்க அப்படின்றது குறித்து தான் பார்க்க போகிறோம். வகுப்பை முழுமையாக பாருங்கள். என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. சிட்டிசன்ஷிப் பற்றி ஒரு சட்டம் வந்து வருது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 சிட்டிசன்ஷிப் அதாவது குடிமக்கள் அதாவது குடியுரிமை பற்றின சட்டம் 1955 வருது. இந்தந்த ரூல்ஸ் படி ஒருத்தரால் சிட்டிசன்ஷிப் இந்திய குடிமகனாக ஆக முடியும் அப்படின்ற விதிகளை வந்து இந்த சட்டம் மூலமாக வந்து கொடுக்குது. அண்ட் இந்த சட்டம் மூலமாக இந்தந்த இது தப்புலாம் செஞ்சாங்க அப்படின்னாலும் இந்த குடியுரிமை இழக்கப்படுவார், இந்த நபர் வந்து குடியுரிமை இழக்கப்படுவார் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த விதிகளை இந்த சட்டம் வந்து வழங்குது. இந்த குடியுரிமைக்கான சட்டம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதில் இந்த குடியுரிமைக்கான சட்டம் பற்றி எந்த ஆர்டிக்கலில் இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 2. மொத்தம் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது எத்தனை பகுதிகள் இருந்தது? 22 பகுதிகள் இருந்தது இல்லையா. அதில் 2வது பகுதியில் 5வது ஆர்டிக்கிள்லேருந்து 11வது ஆர்டிக்கிள் வரைக்கும் எதை பற்றி சொல்லுதுன்னா குடியுரிமை இழத்தல் பற்றி தான் சொல்லுது. சரி, இப்போ குடியுரிமை வாங்கணும். குடியுரிமை 2 டைப்பாக இருக்குது. ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை அப்படின்னு 2 இருக்குது. இயற்கை குடியுரிமை அப்படின்னா அது வந்து பை பர்த் மூலமாக கிடைக்கிறது இயற்கை குடியுரிமை. முதல்ல பிறப்பால் குடியுரிமை. இந்த குடியுரிமை எப்போ வருது? 1955 தான் வந்து வருது. அதாவது இந்த குடியுரிமை சட்டம் 1955 வருது. ஸோ அதன்படி என்ன அப்படின்னா அந்த ரூல்ஸ் என்ன கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 1987 வரைக்கும் இந்தியாவில் இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்குது? குடியுரிமை, இந்திய குடியுரிமை கிடைக்கிது. அதுக்கப்புறமா இன்னொரு ரூல்ஸ் வருது. 1987க்கு அப்புறமா பிறக்கக்கூடிய குழந்தைகளில் யாராச்சும் ஒரு ஆள் அவங்க பெற்றோர்களில் யாராச்சும் என்னவாக இருக்கணும், இங்கே இந்திய வம்சாவளியாக இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து கொண்டுட்டு வராங்க. அப்படி இந்திய வம்சாவளியாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற ஒரு அந்த குடியுரிமை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அடுத்தது அதுவே 2004 எப்படி மாறுது அப்படின்னா 2004 இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அதோட மூதாதையர்கள் அதாவது அப்பா அம்மா யாராச்சும் ஒரு ஆள் இங்கே வந்து இருக்கணும். அதாவது என்னவா இருக்கணும்? இங்கே சிட்டிசனாக இருக்கணும், இந்தியாவில் சிட்டிசனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொருத்தர் பெற்றோரில் யாராச்சும் ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாகவும் இன்னொருத்தவங்களும் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த சட்டவிரோதமான செயல்களை செஞ்சவங்களா இல்லை சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே நுழைந்தவங்களாலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஸோ பிறப்பால் குடியுரிமை அப்படின்றது பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய குடியுரிமை. இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெளிநாட்டிலே பிறந்தாலும் அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கோங்க, அந்தளவுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்க. பிறப்பின் அடிப்படையில் நம்ம குடியுரிமை வாங்க முடியும், அவ்வளோதான். சரி, ஏன் இதை அப்படி நடத்துகிறேன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடத்துகிறேன். சிம்பிள். பிறப்பின் மூலமாக நமக்கு என்ன குடியுரிமை கிடைக்கும்? இங்கே இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? குடியுரிமை, இந்தியன் சிட்டிசன்ஷிப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது வம்சாவளி மூலமாக என்னது? குடியுரிமை பெறுதல். வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுதல். இது எப்படி வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதோட வம்சாவளி அதோட மூதாதையர்கள் அதாவது அப்பா அம்மா யாராச்சும் ஒரு ஆள், முக்கியமாக அப்பா இந்தியன் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை இப்போ எந்த குழந்தை? அந்த வெளிநாட்டில் பிறந்த குழந்தை இந்தியன் சிட்டிசன் அதாவது இந்திய குடியுரிமை அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனில்
அதனால் அந்த குழந்தைக்கும் அது வெளிநாட்டிலே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை என்னது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு அந்த குழந்தையால் வாங்க முடியும். ஸோ இது வம்சாவளி மூலமாக கிடைக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. ஸோ இந்த ரூல்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. 2004 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அதோட வம்சாவளி அதாவது அப்பா இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலுமே ஒரு சின்னதாக ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க. 1 இயர்க்குள்ளார என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே அம்பாசிடர் அந்த தூதரகம் இருக்கும் இல்லையா, அந்த தூதரகத்தில் அப்ளை பண்ணிடணும். ஸோ இப்படி எந்த குழந்தை பிறந்திருக்கு வெளில, அது நான் இந்தியன் சிட்டிசன் தான், ஸோ என்னோடய குழந்தைக்கு அந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு அந்த குடியுரிமை வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணிடணும். எதுக்குள்ளே எவ்வளோ வருஷத்துக்குள்ளார 1 இயர்க்குள்ளார அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இப்போ 2 இது பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் பதிவு செய்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய குடியுரிமை. பதிவு செய்தல் மூலம் அது என்ன, பதிவு செய்தல் மூலமாக குடியுரிமை பெற முடியுமானா ஆமாம். அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர், இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வெளிநாடுகளில் வசிச்சுட்டு இருந்தாலும் என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே ஒரு 7 ஆண்டுகள் இங்கே தங்கி இருந்து அதுக்கப்புறமா பதிவு செய்கிறது மூலமாக என்ன பண்ணலாம், குடியுரிமை வாங்க முடியும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், திடீர்னு நம்ம இந்த ரீல்ஸ்லலாம் அதிகமாக பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்ப்போம். அந்த பையன் இந்த ஊராக இருப்பான், பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபாரின் எங்கேயாச்சும் ஃபாரின் ஐடிலாம் ஒர்க் பண்ணுற போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் திடீர்னு ஃபாரின் கேர்ள் கூட்டு நம்ம முறைப்படி அந்த இந்தியன் கல்ச்சர் படிலாம் கல்யாணம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு மந்திரம் சொன்னாலும் திரும்ப சொல்ல தெரியாது, இது செய்ய தெரியாது. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸு ஃபாரின் மாப்பிள்ளை அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வர வச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதிகமாக இன்ஸ்டாகிராமில். அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனை திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்னா, இங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கடுத்தது அப்ளை பண்ணணும். பதிவு செய்கிறது மூலமாக தான் என்ன பண்ண முடியும், இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப், ப்ரொனன்சியேஷன் டக்குன்னு வரமாட்டேங்குது, சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வாங்க முடியும். எவ்வளோ நாள் தங்கி இருக்கணும், ஏற்கனவே சொன்னோன்னே 7 வருஷம் தங்கி இருக்கணும். கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் திரும்ப ஃபாரினுக்கே போகிறோம்லாம், கல்யாணம் ஆகிடுச்சு, இங்கே ஒரு 7 ஆண்டுகள் தங்கினதுக்கு அப்புறமா தான் குடியுரிமை வாங்க முடியும். அடுத்து 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் விண்ணப்பிக்கிறது மூலமாக தான், விண்ணப்பிக்கிறது மூலமாக மத்திய அரசு அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா குடியுரிமை வழங்குவாங்க. இயல்பு குடியுரிமை விண்ணப்பம் மூலமாக தான் இந்த இயல்பு குடியுரிமை வாங்க முடியும் மத்திய அரசுக்கிட்ட இருந்து. ஸோ இது என்ன, இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு நபர் இங்கே வசிக்கிறாரு, அவருக்கு வேறு எந்த நாட்டிலையும் என்ன இல்லை, குடியுரிமை இல்லை, வேறு நாட்டுக்காரராக இருக்கலாம், எந்த நாட்டிலையும் குடியுரிமையெல்லாம் இல்லை, இங்கே வசிக்கிறாரு, இங்கே ஒர்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளில் ஏதாச்சும் ஒரு மொழியை நல்லா எழுதுகிறாரு, படிக்கிறாரு, அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். இந்திய குடியுரிமை மத்திய அரசால் வழங்கப்படும். அண்ட் இந்தியனா ஒருத்தவங்க இருக்காங்கப்பா, அவங்க அந்த இந்தியன் குடியுரிமையெல்லாம் எதுவும் வாங்கலை, பட் வெளிநாட்டில் கூட இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த நாட்டோட குடியுரிமையும் இல்லை, இந்த நாட்டோட குடியுரிமையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க இங்கே தங்கியிருந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணுறது மூலமாக இந்திய குடியுரிமை வாங்க முடியும். லாஸ்ட் ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைப்பின் மூலமாக, அதாவது பிரதேசங்களை இணைக்கிறது மூலமாக, பிரதேசங்களை இணைப்பதன் மூலம், அதாவது இப்போது லைக் நம்ம பாண்டிச்சேரியெல்லாம் இணைச்சிருக்கோம், பாண்டிச்சேரியை இணைச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன் எல்லாருமே இந்தியாவோட சிட்டிசனாக மாறுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு இல்லை ஒரு பகுதியை நம்ம இணைச்சிக்கிறோம், நம்மளோட எல்லைக்குள்ளார நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா, அந்த இணைப்பின் மூலமாக அந்த மக்களுக்கு என்ன நம்ம தரோம், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை தரோம். அதெல்லாம் இல்லை தர முடியாது, நீங்கள் இப்போ தானே வந்தீங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் போயிடும். இணைக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும். ஸோ பாண்டிச்சேரியை எப்போ இந்த மாதிரி இணைக்கிறாங்க அப்படின்னா, 1962 பாண்டிச்சேரியை இணைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கியிருக்கு இந்திய அரசாங்கம். இப்போ ஒரு நபர் எப்படிலாம் இந்திய குடியுரிமை வாங்குறாரு அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ
இப்போ எப்படி குடியுரிமை இழக்கிறாங்க, என்னென்ன காரணங்களுக்காக குடியுரிமை இழக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 2ல் 5லேருந்து 11வது ஆர்டிக்கிள் வரைக்கும் வந்து அதை பற்றின குறிப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குடியுரிமை இழத்தல் பற்றி எந்த ஆர்டிக்கிள் குடியுரிமை இழத்தலை பற்றி பேசுகிறது, எந்த பகுதி குடியுரிமை இழத்தல் பற்றி பேசுகிறது, குடியுரிமை பெறுதல் பற்றி பேசுகிறது அப்படின்ற கேள்விகள் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ குடியுரிமை துரத்தல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தானாக முன் வந்து துறக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி வந்து குடியுரிமை முடிவுக்கு வருது. அதாவது இது ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம்தான். இப்போ வெளிநாட்டில் போயிட்டு நான் ஒரு குடியுரிமை வாங்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், இந்திய குடியுரிமையை விட்டுட்டேன்றது அர்த்தம். இன்னொன்று சட்டப்படியும் அது முடிவுக்கு வந்துடும். வெளிநாடு இப்போ அமெரிக்காவுக்கு போகிறேன், அமெரிக்காவில் போயிட்டு என்ன பண்ணுறேன், சிட்டிசன்ஷிப் அங்கே வாங்கிடுறேன், அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சிட்டிசன்ஷிப் அங்கே வாங்கிடுறேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வந்துடும். அண்ட் சட்டப்படி முடிவுக்கு வந்துடும். நான் வந்து கைவிட்டுட்டேன் இப்போ இந்திய குடியுரிமையை. இன்னொன்று, இப்போ இந்திய குடியுரிமை வாங்கின ஒரு நபர், வெளிநாடுலேருந்து வந்து இந்திய குடியுரிமை வாங்கின ஒரு நபர் சட்டவிரோத செயல்களெல்லாம் ஈடுபடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடுபட்டாருன்னா அது சட்டப்படி அவரோட குடியுரிமை ரத்து செய்யப்படும். அண்ட் இன்னொரு விஷயம், சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறது, ரொம்ப மோசடி வழக்கெல்லாம் ஈடுபடுறது, அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு நபர் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, மோசடி செய்கிறாரு அப்படின்னா அவரோட குடியுரிமை ரத்து செய்யப்படும். இப்போ நமக்கெல்லாம் எத்தனை குடியுரிமை? நம்மலாம் 2 குடியுரிமை வச்சுருக்கோமா என்ன? நமக்கெல்லாம் ஒற்றை குடியுரிமை தான். நம்ம ஒற்றை குடியுரிமை தான். இந்தியா அப்படின்ற நாட்டுக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்திய குடிமகன் தான் நம்ம. இந்திய குடிமகன், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு குடிமகன் அப்படின்லாம் இல்லை. அதுவே இப்போ அமெரிக்காவில் அண்ட் சுவிட்சர்லாந்தில் அங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை. அதாவது அந்த நாட்டுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும், வழங்கியிருப்பாங்க மத்திய அரசு மூலமாக. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசும் அவங்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கியிருக்கும், ஒரு மாநிலமும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்திய குடியுரிமையை வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு குடியுரிமை வச்சுருந்தோன்னா அது மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி அமெரிக்காவில் அண்ட் சுவிட்சர்லாந்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணல. நமக்கு மத்திய அரசு குடியுரிமை வழங்குது, ஒரே ஒரு குடியுரிமை தான், ஒற்றை குடியுரிமை தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அமெரிக்காலையும் சுவிட்சர்லாந்துலேயும் தான் 2 குடியுரிமை. இப்போ குடிமகனாக நம்ம இருக்கோம்ப்பா, குடிமகனாக இருக்கோம். முதல் குடிமகன் யார்? இந்தியாவோட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். சரி, இப்போ குடிமகனாக இருக்கிறது மூலமாக இந்த சட்டம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தான் தருது? நம்ம குடிமகனாக இருக்கோம், இங்கே வந்து தங்கியிருக்கோம், அதாவது இங்கே குடிமகனாக இருக்கோம், ஏதாச்சும் வந்து நமக்கு ஃபேவராக செய்யணும்ல, என்ன தான் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்குது. அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? இதுக்கு முன்னாடி வகுப்பில் நடத்தியிருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள், தெரியாதவங்க போய் படிச்சுட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? அந்த அடிப்படை உரிமைகளை நமக்கு அரசாங்கம் வழங்குது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் அரசாங்கம் வழங்குது. அரசு பணியில் வேலை செய்கிறதுக்கான ரைட்ஸை வந்து அரசாங்கம் வழங்குது. இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இப்போ யூஜிடிஆர்பி வெளிநாட்டுக்காரன் வந்து எழுத முடியுமா? எழுத முடியாதுல்ல. ஸோ இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் தான் சில எக்ஸாம்லாம் கண்டிப்பாக அவங்க இந்திய குடிமகனாக இருந்தால் தான் எழுத முடியும். சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள்ளெலாம் நுழையணும் அப்படின்னாலும் இல்லை ஒரு ஆளுநராக ஆகணுன்னாலும் என்ன செய்யணும், அவர் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் அவர் ஆளுநர் ஆக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலலாம் நுழைய முடியும். ஸோ அதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தேவை, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்திய அரசோட வெளியுறவுத்துறை இருக்குல்லையா, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக 2 வருஷத்துக்கு ஒரு டைம் பிரவாசி தேசிய தினம் அப்படின்ற ஒரு தினம் வந்து டேவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த நாள். என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 9 என பிரவாசி பாரதிய தினம். அதுதான் யார் வந்த நாள்? காந்தி வந்த நாளை யார் கொண்டாடிட்டுருக்கா? வெளியுறவுத்துறை அமைச்சகம். இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 3rd லெசனும் பார்த்துடலாம். 3rd லெசனில் நிறைய கான்செப்ட் தான் இருக்குது. அந்த கான்செப்டை சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த கான்செப்டை சொல்லிட்டு அதில் முக்கியமானதே என்ன, 3rd லெசனில் முக்கியமான விஷயமே என்னென்னா அதில் ஒரு சில ஆர்டிக்கிள் இருக்குது. அந்த ஆர்டிக்கிளை நம்ம மெமரி பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட், என்னது, எதை பற்றின பாடம் அது? 3rd லெசன், 8th ஸ்டாண்டர்ட் 3rd லெசன், சிவிக்ஸில் 3rd லெசன் சொல்கிறேன். எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். சமய சார்பின்மை. இப்போ சமய சார்பின்மைனா என்ன? ஒரு நாடு சமய சார்பின்மையை ஃபாலோ பண்ணுது. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க? சமய சார்பின்மைனா முதல்ல என்னது? எந்த ஒரு சமயத்தையும்
சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்து இந்த சமயத்தை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு மட்டும்தான் அடிப்படை உரிமைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எப்படி இருக்கணும், ஒரு நாடு அனைவருக்குமான உரிமைகளையும் வழங்கணும். அதுதான் என்னது, சமய சார்பற்ற நாடு. இப்போ இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. இந்தியாவுக்குன்னு ஏதாச்சும் மதம் இருக்கா என்ன, ஒரு தேசிய மதம் இருக்கா இந்தியாவுக்குன்னு? கிடையாது தானே. இப்போ தமிழ்நாடுக்குன்னு ஏதாச்சும் மதம் இருக்கா என்ன? இல்லை. நம்மளாம் என்னது, சமய சார்பற்ற நாடு. சமய சார்பற்ற அந்த தன்மையை வந்து ஃபாலோ பண்ணுறோம். சமய சார்பற்றன்ற கொள்கையை என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது ஆர்டிக்கலில் எப்போ சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தப்படி அந்த சமய சார்பற்ற அப்படின்ற அந்த டேர்மை நம்ம ஆர்டிக்கலில் ப்ரியாம்பிளில் சேர்த்துக்கிறோம். எங்கே, ப்ரியாம்பிள், அதாவது இந்திய அரசியலமைப்போட முகப்புரையிலே நம்ம வந்து சேர்க்குறோம் சமய சார்பற்ற அப்படின்றத. அப்போ அது எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள். ஏன் ஒரு நாடு சமய சார்பற்ற அந்த கொள்கையை தான் ஃபாலோ பண்ணணும்னா, அப்போ தான் அது எந்த மதத்துக்கும் சார்ந்து நடக்காது, எல்லா மதத்துக்கான ஒரு உரிமையும் வழங்க முடியும், எல்லா மதத்துக்கும் ஈக்குவலாக வந்து அது ரெஸ்பெக்டை கொடுக்க முடியும். இப்போ ஒரு மனுஷன் அந்த நாட்டில் இருக்கிறவன் என்ன பண்ண முடியும், அப்போ தான் வேறு மதத்துக்கு வந்து எனக்கு இந்த மதம் பிடிக்கல, இன்னொரு மதத்தில் தான் நான் வந்து அங்கே நல்ல விஷயங்களை பார்க்குறேன், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டால் அவனால் அந்த மதத்தையும் ஃபாலோ பண்ண முடியும், இன்னொரு மதத்தை பின்பற்ற முடியும், கன்வெர்ட் ஆக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமாக மதத்தை ப்ரீச்சும் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஹிந்துக்களோ இல்லைனா கிறிஸ்டின்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ் அவங்களோட மதங்களை ப்ரீச், அதாவது என்னோட மதத்தில் இந்தந்த நல்ல விஷயங்கள் இருக்குன்றத எல்லாருக்கும் சொல்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது மூலமாக வந்து கன்வெர்ட்டும் ஆவாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது சட்டத்துக்கு புறம்ப ஆகாது. இப்போ ஒரு சமயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஒரு நாடு அப்படின்ற பட்சத்தில் மற்ற சமயங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சமய சார்பற்ற கொள்கை அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது எக்ஸாக்டாக மீனிங் புரியுது தானே. இந்த சமய சார்பின்மையை அசோகரும் ஃபாலோ பண்ணுறாரு. அவரோட பேராணைகள் 12வது பேராணைகள் 12th அந்த 12வது பேராணைகளில் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, அனைத்து குடிமக்களும், அதாவது அனைத்து மக்களும் சமய சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றத அவர் அங்கே குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அப்படி சமய சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா, அசோகர் காலங்களில் அங்கே அப்போ வந்து இந்துக்களும் இருப்பாங்க, அதாவது வேத மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருந்தாங்க, பௌத்தர்களும் வந்து இருந்தாங்க. ஸோ பௌத்தர்கள் சமணர்களும் வந்து இருந்தாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மதத்தையும் சமய சகிப்புத்தன்மையோடு இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு சமய சார்பின்மை அப்படின்றது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்குது. அரசுக்கு தனியாக ஒரு கொள்கை இருக்குது, ஓகேவா. மதம் அப்படின்றது இங்கே தனி, அது ரெண்டும் ஒன்று கிடையாது. இப்போ ஒரு அரசு இருக்குது அப்படின்னா இந்த சமய விவகாரங்களில் அரசு வந்து தலையிடாது. ஒரு சமயம் அரசோட என்ன பண்ணாது, அரசோட அந்த விஷயங்களெல்லாம் தலையிடாது. அதுதான் சமய சார்பின்மை அப்படின்றது. இப்போது சில கண்ட்ரியில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தலைவராக யார் இருப்பார்னா ஒரு சமயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்போதும் இருப்பாங்க. அவர் சொல்கிறதின்படி தான் இந்த அரசர்கள்லாம் வந்து கேட்டு நடக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் இருக்கும். ஆனால் இப்போது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கொள்கை சமய சார்பின்மை கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி, இப்போது சமய சார்பின்மை கொள்கை ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் முக்கியம்தான். அதுவும் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் கண்டிப்பாக சமய சார்பின்மை கொள்கை மட்டும்தான் எல்லாரையும் வந்து ஒற்றுமையாக வச்சுக்க முடியும். ஏன், இங்கே இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பார்சி இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, அண்ட் பௌத்தர்கள் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்க, ஆஜ்வீகர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில மதங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கும். இன்னும் ஒரு சில மதங்கள் வந்து இருக்கலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு குரூப் இருக்குது, நாத்திகம். இது எந்த மதத்தையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இந்த எந்த மதத்தையும் நான் நம்ப மாட்டேன், நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, நாத்திகவாதிகள். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை உரிமைகள் கிடைக்கும். இந்த சமய சார்பற்ற கொள்கையை இந்தியா ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் நாத்திகவாதியாக இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை உரிமைகள் அண்ட் கடமைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் அமையும். இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஸோ சமய சார்பின்மை இந்தியா மாதிரியான ஒரு பரந்த கண்ட்ரியில், நிறைய மதங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ரொம்ப முக்கியம். சமய சார்பற்ற நாடு எந்த ஒரு மதத்தையும் அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கீகரிக்க மாட்டாங்க. சமய சார்பற்ற நாடுன்றது
அதிகாரப்பூர்வமாக எந்த மதத்தையும் அங்கீகரிக்க மாட்டாங்க, இந்த மதத்தையும் அங்கீகரித்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம விருப்பம், நம்ம எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், என்ன வேணால் மாறிக்கணுன்னாலும் மாறிக்கலாம், இல்லை ஏத்திஸ்டாக வேணாலும் இருக்கலாம். நான் வந்து இந்த கடவுளை வந்து எந்த கடவுளையும் நம்பலை, என்ன நம்புகிறேன் அப்படின்னு ஏத்திஸ்டாக வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது சமய சார்பற்ற நாட்டில் தான். ஸோ அந்த கொள்கை ரொம்ப முக்கியமான கொள்கை. எப்போ எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி வருது? 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் அந்த சமய சார்பின்மை அப்படின்ற அந்த கொள்கையை நம்ம முகப்புரையில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் புரியுது தானே? இந்த வரலாற்றை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்த்தோன்னா யாரெல்லாம் இந்த சமய சார்பின்மையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அசோகர் சொன்னேன், அவரோட பேராணைகளில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு. ஒருத்தர் இருக்கார். யாருன்னா முகலாய அரசர் அக்பர் ஒரு வரியை வந்து நீக்கம் செஞ்சுருப்பார், 2 வரியை நீக்கம் செஞ்சுருப்பார். என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அவர் சமய சார்பின்மையை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி வகுப்புகள்லாம் நடத்தியிருக்கேன். அண்ட் அதனால் அவர் இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இந்துக்களுக்கும் வந்து இந்துக்களோட நல்லிணக்கத்தோடு இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக 2 வரியை நீக்கம் செஞ்சுருப்பார். அது என்ன வரி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்லியிருக்கேன். சரி, அந்த அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 2 வரிகள்லாம் நீக்கம் செய்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்துக்களோட நல்லிணக்கமாக, அதாவது ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கார். உயர் அதிகாரிகளெல்லாம் இந்துக்களை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. முக்கியமான உயர் அதிகாரிகளெல்லாம் அவரோட அரசவையில் உயர் அதிகாரிகளெல்லாம் இந்துக்கள் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் சமய நல்லிணக்கத்தோடு தானே இருக்கார். அவர் ஒன்றும் அப்படியே அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் இஸ்லாம் மட்டும்தான் முஸ்லீம் மட்டும்தான் இல்லை, சமய நல்லிணக்கத்தோட அக்பர் வந்து செயல்பட்டுருக்காரு. இப்போது சமய சார்பின்மையெல்லாம் குறித்த அரசியல் அமைப்பில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அந்த ஆர்டிக்கிளை நான் சொல்லி அது என்ன சொல்லுதுன்றதை சொல்கிறேன். பிரிவு 15 சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. டிஸ்கிரிமினேஷனை தடை செய்கிறது, பாகுபாடு காட்டுறதை தடை செய்கிறது. எதன் அடிப்படையில்? சமயத்தின் அடிப்படையிலையோ சாதியின் அடிப்படையிலையோ பாலினம். இங்கே பல கேட்டகரி இருக்குது. நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? சமயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ சமயத்தின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கிரிமினேட் ஒரு நபரை பண்ணக்கூடாது, அது சட்டத்துக்கு புறம்பானது. பிரிவு 15 படி. ஓகேவா? அடுத்த பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமமாக வாய்ப்பளித்தல். நான் இதான் சொன்னேன் இல்லையா, இப்போது சமய சார்பின்மை நாடு நம்ம இந்திய நாடு. அப்படி அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணால் என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமயத்தினருக்கும் பொதுவாக என்ன செய்யணும்? வேலை வாய்ப்பு, அதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும், க்ரியேட் பண்ணணும். அது அரசாங்கத்தோட வேலை. ஓகேவா? பொது வேலைவாய்ப்பில் சமமாக வாய்ப்பளிக்கணும் எல்லா மதத்தினருக்கும், எல்லா சாதியினருக்கும், எல்லா பாலினத்தவருக்கும். பிரிவு 16 அது. அடுத்து பிரிவு 25 அதில் 1, பிரிவு 25(1) பிராக்கெட்டில் எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. எந்த ஒரு சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கலாம். இப்போ நான் ஏத்திஸ்டாக இருக்கேன், திடீர்னு வந்து நான் வந்து திடீர்னு முருக பக்தர் ஆகலாம். அது கூட பை பர்த்து நான் வந்து ஹிந்துன்றதுனால அது யாருக்கும் இது தெரியாது. இப்போ ஒரு கிறிஸ்டினாக மாறணும்னு நினைக்கிறேன், இயேசு மேலே திடீர்னு ஒரு லைக் அவர் தான் எல்லாம் அப்படின்னு தோணி இயேசு மேலே ஒரு அன்பு அந்த இதெல்லாம் வந்து நான் இயேசு தான் அப்படின்ட்டு கிறிஸ்டினாக மாறுறேன்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கு நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது. இல்லை நான் இஸ்லாமுக்கு மாற விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமுக்கு மாறுறேன் அப்படின்னா அதுக்கும் நம்ம இதில் சட்டத்தில் இடம் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஆர்டிகிள்ஸ் தான் இங்கே முக்கியமே. இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட்லேருந்து மோஸ்ட்லி கேள்விகள் வருமானது கொஞ்சம் டவுட்டு தான், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்டிக்கிள் கண்டிப்பாக வரும், நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஆர்டிக்கிள் தான் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இப்போ பிரிவு நம்ம 25(1) பார்த்துட்ருக்கோம். எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அப்படி இல்லைன்னா லைக் மதம் மாறுறதுக்கு என்ன இருக்குது? ரைட்ஸ் இருக்குது. அடுத்தது பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அப்படின்னா ஐ திங்க் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ரிலேட்டடாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ரொம்ப அதுக்குள்ளே போக வேணாம். அடுத்து பிரிவு 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியம். பிரிவு 27 இந்த சமயத்தை பின்பற்றுறதுக்காக நீங்கள் வந்து வரி கொடுங்க அப்படின்னு அரசு எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது பிரிவு 28 சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அதாவது இப்போ ஒரு சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து அதிகமாக நான் பார்த்துருக்கேன்,
இப்போ சில ஸ்கூல்ஸில் ஏதாச்சும் அந்த சமயம் தொடர்பாக அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் இதுக்கு அலோடே கிடையாது. சமயம் தொடர்பாக நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு, அதை பரப்புகிற மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு அலோடெலாம் கிடையாது. இப்போது ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சமயம் தொடர்பான அந்த போதனைகளாக இருக்கட்டும், இல்லை வழிபாடு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. எங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் செய்வாங்க. அதாவது அந்த ஓனர் கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின் ஸ்கூலே வந்து கிறிஸ்டினாக இருக்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ஓனரு ஹிந்துவாக இருந்தால் அந்த ஸ்கூலே இன்னும் ஹிந்து மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை முஸ்லீமாக இருந்தால் அந்த ப்ரேயர் அப்போ ஏதோ ஓதுறதெல்லாமும் நான் செய்வாங்க. ஸோ நான் வந்து இதை பார்த்துருக்கேன். 3மே நான் பார்த்துருக்கேன். 3 இடங்களில் நான் இருந்திருக்கேன். 3த்தையுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இல்லை ஒரு கிறிஸ்டினுக்கு ஹிந்து வழிபாட்டில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், அவங்க வேறு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த இயேசு தான் எல்லாமே, இல்லை வந்து அல்லாஹ் தான் எல்லாமே அப்படின்றவங்கள நீங்கள் போய்ட்டு ஒரு இந்து வழிபாட்டில் கலந்துக்கோ அப்படின்றது எவ்வளோ பெரிய வன்முறை. இல்லை ஒரு இந்துவை போயிட்டு நீங்கள் வந்து இந்த மதம் ஓதுறதுல கலந்துக்கோங்க அப்படின்றதும், இல்லை இயேசு அந்த வழிபாட்டு சர்ச்சில் வந்து அதில் வந்து ப்ரேயரில் கலந்துக்கோங்க. எங்கள் ஸ்கூல், காலேஜ், அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் நான் சொல்லிகிட்ருக்கேன். விருப்பப்பட்டு போனால் போட்டோம், விருப்பம் இல்லாதப்போ அவங்கள கலந்துக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய வன்முறை. அதுக்கு எதிரான சட்டம் தான் இது. பிரிவு 28. அடுத்தது பிரிவு 29, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. பிரிவு 29(2), அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. எங்கே பார்த்தாலும் தான் பாகுபாடு காட்ட தடை. இவங்க இன்னொரு டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு. எங்கேயுமே பாகுபாடு காட்டக்கூடாது, அதுதான் சட்டப்பிரிவு. அக்பர் சமய சார்பின்மையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல. அது எந்த அளவுக்கு இன்னொரு இடத்துல ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கல்லறையில் இஸ்லாம், இந்து, இன்னும் ஒரு சில சமயங்களையும் சேர்த்து அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கல்லறையோட வடிவமைப்பில் பல சமயங்களை வந்து அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கஜ்ராஹோ அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் பல சமயங்களை சார்ந்த விஷயங்களும் அங்கே வந்து இருக்கும். கஜ்ராஹோ கோயிலில் சமய சார்பின்மை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கோவிலோட கட்டுமானம் எப்படி இருக்குன்னா, ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னா பல சமயங்களை சார்ந்ததாக இருக்கும். அதாவது ஹிந்து ஸ்டைலில் கோபுரங்கள் இருக்கும், சமணம் ஸ்டைலில் விதானம் இருக்கும், பௌத்த ஸ்டைலில் ஸ்தூபி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய ஸ்டைலில் அந்த குவிமாடம் இருக்கும். ஸோ இது எல்லாமே கலந்து ஒரு கோவிலாக வந்து கட்டியிருக்காங்க. அதை பார்த்தா அது ஹிந்து டெம்பிளா இல்லை வந்து சமண கோவிலா அப்படின்றதே நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி எல்லா ஸ்டைலையும் இன்க்ளூட் பண்ணி கட்டியிருக்காங்க. இதில் கஜுராஹோவில் இருக்கக்கூடிய கோயில். கஜுராஹோ எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. கிளாஸ் இதோட ஓவர். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சோட ரேட் ஜஸ்ட் 499 rupees தான். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி ஒரு 10 டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிருக்கு, 3 வீக்லி டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிருக்கு, சைக்காலஜி டெஸ்ட்டு ஒன்று ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்போ கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்க?